எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எலக்ட்ரிக் பொருளெல்லாம் எப்படி ரிப்பேர் பண்றது? அதுல இருக்கிற ஃபால்ட் எப்படி நம்ம சரி பண்றது? அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுபோக நம்ம ஹவுஸ் ஒயரிங்லயும் வயரிங் பண்றப்ப பாருங்க, சில இடங்கள்ல ஃபால்ட் வந்துரும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ரெடி பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்ட வச்சு நீங்க ஈஸியா வந்து ஃபால்ட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணிறலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் டெஸ்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பிராக்டிகல் வீடியோ செஞ்சு காட்டியிருக்கேன். ஒண்ணு வந்து தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு போதுமானதா இருக்காது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து சேஃப்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு சேஃப்டியா வந்து ஒரு டெஸ்ட் லேம்ப் எப்படி ரெடி பண்றது? அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்? ஃபால்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்குறோம். இப்ப அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எம்சிபி, ஒரு ஆர்சிசிபி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எம்சிபி அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, அது வந்து சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிரும். அப்புறம் வந்து ஆர்சிசிபி அப்படின்னு சொல்றது, இல்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ஏதாவது கை இது பட்டுட்டாலும், ஒரு சேஃப்டியா வந்து ஆர்சிசிபி வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அதுக்கு போக பாருங்க, கூடுதலா வந்து ஒரு ஃபீஸ் வந்து இது மாரி ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, நான் எல்லா வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். அதாவது வந்து நம்ம நம்ம பிசிக்கலா வந்து சர்க்யூட் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபீஸ் கேரியர்ல மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இப்ப எம்சிபி அப்படின்னு சொல்றதுல இந்த மாரி ஒரு நாப் இருக்கும். ஆர்சிசிபி இந்த மாரி இருக்கும். நமக்கு எல்லாமே இருக்கும். இருந்தாலும், உள்ள வந்து மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து சரியான ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனோ, இல்ல ஏதோ ஒரு லூஸ் கனெக்ட் ஆகி க்ளோஸ்ல இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. அப்படின்றதுனால வந்து ஒரு ஃபீஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பிசிக்கலாவே செக் பண்ணிடுவோம். அந்த ஃபீஸ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே சர்க்யூட் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபீஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் பொருள வந்து நம்ம லைவா வந்து செக் பண்ண போறோம். அதனால ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காண்டி கண்டிப்பா ஒரு ஃபீஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஒரு இண்டிகேட்டர். இது வந்து பவர் சப்ளை இருக்கு, இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச், ஒரு பிளக் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2 சுவிட்ச் 2 ஜாக்கெட் வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒண்ணு வந்து சீரிஸ் கனெக்ஷனுக்கு, அடுத்து ஒண்ணு வந்து பேரலல் கனெக்ஷனுக்காண்டி. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற ஒவ்வொரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு லேம்ப் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இந்த லேம்ப் எத்தனை வாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க ஒரு ஃபால்ட்ட வந்து கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த லேம்ப் அப்படின்னு சொல்றது, இந்த லேம்ப் வந்து ஒரு 100 வாட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு 200 வாட்ஸ் இருக்கணும். இந்த டெஸ்ட் லேம்புக்கு நீங்க எடுக்கிறது. கண்டிப்பா வந்து எல்இடி பல்ப் எடுக்காதீங்க. அது மாரி கம்மியான வாட்ஸ் உள்ள லேம்ப் நீங்க எடுக்க வேண்டாம். இது வந்து இன்கண்டிஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து குண்டு பல்ப் அப்படின்னு முன்னாடி சொல்லுவோம். ஒரு மஞ்ச கலரா எரியும் இந்த பல்ப். அதுதான் வந்து டெஸ்ட் லேம்புக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபால்ட் வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது 100 வாட்ஸ் இல்லைன்னா 200 வாட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு கீழ கம்மியாவே நீங்க எடுக்காதீங்க. எல்இடி பல்ப் கண்டிப்பாவே எடுக்கக்கூடாது. இப்ப இதோட வயரிங் பார்த்துருங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். நம்ம மெயினா வந்து உள்ள வர இன்புட் சப்ளை வந்து எம்சிபி குடுத்துர்றோம். எம்சிபில இருந்து அப்படியே எடுத்து நம்ம ஆர்சிசிபில கனெக்ட் பண்ணிடுறோம். ஆர்சிசிபில இருந்து எடுத்து நம்ம எங்கெல்லாம் குடுக்குறோம் பாருங்க. அதாவது நியூட்ரல் எங்கெல்லாம் தேவையோ அங்க வந்து நம்ம நியூட்ரல் குடுத்துர்றோம். அடுத்து ஃபேஸ் அப்படின்னு சொல்றத பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, நமக்கு வந்து ஆர்சிசிபில இருந்து எடுத்து அப்புறம் வந்து பீஸ் கேரியர் வந்து தான் நமக்கு போகுது எல்லா சர்க்யூட்டுக்கும். 2 சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த சுவிட்ச்ல இருந்து எடுத்து நம்ம எங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த டெஸ்ட் லேம்புக்கு போற இடத்துல நம்ம எங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த 3 பின் ஜாக்கெட்ல வந்து நம்ம 2 பக்கம் கனெக்ட் பண்றோம். ஆனா இந்த ஜாக்கெட்ல கனெக்ட் பண்றப்ப பாருங்க 2 பக்கமும் ஃபேஸ் ஒயர் தான் இருக்கும். இதுல நியூட்ரல் இருக்காது. 2 பக்கமும் ஃபேஸ் ஒயர் கனெக்ட் பண்றதுனால இது வந்து சீரிஸ் கனெக்ஷனு. நியூட்ரல் அப்படின்னு சொல்றது நம்ம பல்புக்கு வந்து இந்த நியூட்ரல் வந்து எடுத்து குடுத்துட்டோம். இப்படி இந்த மாரி குடுத்துட்டோம். இப்ப இந்த பல்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூட்ரல் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இங்க ஃபேஸ் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஸ்விட்ச ஆன் பண்ணிட்டு, இதுல வந்து நீங்க வந்து எந்த ஒரு இத நம்ம செக் பண்ண போறோமோ, அப்ப வந்து ஒரு லீடு இதுல கனெக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் லீடு. இது 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகி சப்ளை இப்படியே வந்து இந்த பல்புக்கு போகும். இந்த கண்டிஷன்ல தான் நம்ம வந்து எக்யூப்மென்ட்டோட கண்டிஷன நம்ம செக் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேரலல் கனெக்ஷனுக்கு. பேரலல் கனெக்ஷன் அப்படின்றப்ப நீங்க செக் பண்ற எக்யூப்மென்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப அதுக்கு ஒரு போர்டு வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. அதனால இந்த மாரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால ஒரு இது வந்து சீரிஸ் கனெக்ஷனும், அடுத்து ஒண்ணு பேரலல் கனெக்ஷனு. பேரலல் கனெக்ஷன் பண்றப்ப ஒரு சைடு வந்து நியூட்ரலும், இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு நியூட்ரலு, ரைட் சைடு வந்து ஃபேஸ் இருக்கிற மாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, பேக் சைடு வந்து அந்த ஜாக்கெட் திரும்பி பாத்தீங்கன்னா, அதுல என்பின்னு போட்டிருக்கும். அத வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எர்த் வந்து கம்பல்சரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு எக்யூப்மென்ட்ட நீங்க செக் பண்றப்ப பாருங்க, அதுல தொட்டு பாப்பீங்க. அதனால
டெஸ்ட் லேம்ப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எர்த் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஆனா எல்லாரும் அப்படி செய்யறதே கிடையாது. ஒரு 2 வயர் எடுத்து சும்மா வச்சு செக் பண்ணிட்டு போயிருவாங்க. இது வந்து அந்த இடத்துல செக் பண்றதுக்கு ஓகே. நீங்க ஒரு தொழிலா வச்சு பண்ண போறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கிறது தான் ஒரு பாதுகாப்பானது. இப்ப அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த இடத்துல சுவிட்ச் பாருங்க உங்களுக்கு தெரியும். அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சுவிட்ச் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்னு நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது மாதிரி. சுவிட்ச் ஆன்ல வச்சுட்டு நீங்க வயர் எடுத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்ற ஒரு மைண்ட்ல ஒர்க் பண்றப்ப அது வந்து ப்ராப்ளம் வந்துடும். அதனால எந்த ஒரு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க இது மாதிரி. இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ நம்ம பவர் வந்து உள்ள கனெக்ட் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க எம்சிபி ஆன் பண்ணியாச்சுன்னா இங்க பவர் சப்ளை வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஒரு ஃபேன் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். இந்த ஃபேன்ல வந்து வைண்டிங் நல்லா இருக்கா இல்ல போயிருச்சா கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேன்ல இருந்து 2 வயர் வெளியில வரும் நமக்கு. இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு லீடு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்றப்ப வந்து ஒரு 2 பின் பிளக் போட வேண்டாம். இது மாதிரி உள்ள 3 பின் பிளக் போடுங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப பாருங்க வயர் வந்து அடிக்கடி புடுங்கிக்கிட்டே வந்துடும் 2 பின் பிளக் போட்டோம் அப்படின்னா. இது மாதிரி 3 பின் பிளக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வயர் புடுங்கிட்டு வராது, ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டு இங்க நம்ம மல்டிமீட்டர்ல இருக்கும் பாருங்க. அந்த ப்ரோப் இதுல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம செக் பண்றதுக்கு சேஃப்டியா இருக்கும். நம்ம வயரை தொட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. செக் பண்ணிட்டு இருக்கப்ப அதுல வந்து இன்சுலேஷன் வந்து நமக்கு எங்கேயாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம ப்ரோப் அப்படின்றப்ப ஒரு ஹை இன்சுலேஷன் உள்ளதா தான் இருக்கும். இப்போ இது மாதிரி ப்ரோப் நம்ம எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல ஆஃப்ல இருக்கணும். ஆஃப்ல வச்சுட்டு தான் நீங்க வந்து இந்த பிளக் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து சுவிட்சை ஆன் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுவிட்சை வந்து நீங்க ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஃப்ல தான் வச்சிருக்கணும். ஆன் பண்ணிட்டு பாருங்க. இந்த 2 இதே வந்து நீங்க முனைய தொற்றக்கூடாது. 2 கையிலையும் பிடிச்சிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயர்ல வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். இப்ப இது போல நம்ம வச்சு செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வைண்டிங் நல்லா இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ல இங்க வந்து இந்த பல்பு எரியும். இந்த பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப ஃபேன் செக் பண்றப்ப இந்த பல்ப் வந்து 2 கண்டிஷன்ல நமக்கு எரியலாம். ஒண்ணு வந்து நல்லா பிரைட்டா எரியலாம். இல்ல வந்து டிம்மா எரியலாம். இப்ப இந்த பல்பு பாருங்க நல்லா பிரைட்டா எரியுது, பிரைட்னஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ வைண்டிங் வந்து ஷார்ட்டா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதோட பல்ப் வந்து நமக்கு லைட்டா டிம்மா தான் எரியணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கிறப்ப பல்ப் வந்து டிம்மா எரியும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இத நீங்க செக் பண்ணி பாக்குறப்ப இந்த பல்ப் எரியல, எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்னா வைண்டிங் வந்து இடையில கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில பிரிச்சு பாக்குறப்ப எதுவும் வயர் எதுவும் கட் ஆயிருக்கான்ட்டு நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இது போலதான் நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி செக் பண்ணாலும் சரி, ஒரு லீடு எடுத்துட்டு 2 பக்கம் வைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து லைட் எரியுது தெரியும். இப்போ இந்த ஃபேன் ஓடுதா ஓடலையா அப்படின்றத நம்ம திரும்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாக்கெட்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிள் சர்க்யூட் தான் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ இருக்கு. ஆனா வந்து அதுல வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியானது. இது மாதிரி நீங்க வச்சு செக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். இப்போ நீங்க செக் பண்ணிட்டு இருக்கப்ப பாருங்க. இப்போ வைண்டிங்கோ இல்ல வேற ஏதோ நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம செக் பண்றோம் அப்படின்னு சொன்னா நல்லா பிரைட்னஸா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நல்லா பிரைட்னஸ் எரியும். இப்போ ஒரு வைண்டிங் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பல்பு எரியும். அதாவது வந்து பிரைட்னஸ் கம்மியா தான் எரியும். ரெசன்ஸ் வேல்யூ அதிகமாக அதிகமாக பிரைட்னஸ் வந்து இந்த மாதிரி கம்மியா இருக்கும். ரெசன்ஸ் வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பல்ப் வந்து பிரைட்னஸா இருக்கும். இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒன்று சொல்லியிருந்தேன். இது மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.